வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஒரு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு ஆழமான புரிதல். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக அறிவியலை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உடலே ஆலயம்ங்கிற திருமூலரோட தத்துவத்தை, அதோட சாரத்தை நோக்கி வாங்க ஒரு பயணம் போகலாம். சரி, வாங்க. ஒரு ரொம்ப சிம்பிளான, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேள்வியிலிருந்து இந்த உரையாடல ஆரம்பிக்கலாம். நாம இறைவன பார்க்கணும்னா எங்க போறோம்? நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம்? புண்ணிய ஸ்தலம்னு சொல்லி காசி, ராமேஸ்வரம்னு ரொம்ப தூரம் பயணம் பண்றோம் இல்லையா? அந்த புனிதத்தை, அந்த இறைவனை வெளியில தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம். இது நாம எல்லாருமே மேற்கொள்ற இந்த வெளிப்புற தேடல பற்றிய ஒரு சின்ன பார்வை. ஆனா ஒரு நிமிஷம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம வெளியில தேடி போற அந்த பெரிய அதிசயம், அந்த புனிதமான இடம், நமக்கு வெளியில இல்லாம நமக்குள்ளேயே ஏற்கனவே இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு பாயிண்ட்ல தான் சித்தர் திருமூலர் வர்றாரு. அவரோட பார்வை அது நம்மளோட ஆன்மீக சிந்தனையோட போக்கே மாத்தி போட்ட ஒரு பெரிய திருப்புமுனைனே சொல்லலாம். திருமூலர் என்ன சொல்றாருன்னு ரொம்ப கவனமா கேளுங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்புனுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று அறிந்தேன். அடடா, என்ன ஒரு வரி! இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு காலத்துல இந்த உடம்ப ஒரு அசிங்கமான, வேண்டாத ஒரு சுமையா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போதான் எனக்கு புரியுது, அந்த உத்தமன், அதாவது அந்த இறைவன், இந்த உடம்புக்குள்ளே தான் கோயில் கட்டி குடியிருக்கான்னு. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய ஒரு மனமாற்றம் இது! அப்போ இந்த உடலே ஆலயம்ங்கிற இந்த அற்புதமான கான்செப்ட இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போமா? நம்ம உடம்ப எப்படி ஒரு கோயில பாக்குறது? இங்க பாருங்க, ஒரு கோயிலுக்கு எப்படி கருவறை ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மனசும் இதயமும் தான் அதோட கருவறை. கோயில் கோபுரம் எப்படி வான நோக்கி நிக்குதோ, அதே மாதிரி நம்மளோட இந்த உடலும் கம்பீரமா நிக்குது. திருமூலர் சொன்ன மாதிரி தான், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். சித்தர்களோட இன்னொரு ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இருக்கு. அண்டத்தில் உள்ளதே பிண்டம். அண்டம்னா இந்த பிரபஞ்சம், பிண்டம்னா நம்ம உடல். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல என்னவெல்லாம் இருக்கோ அதோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் தான் நம்ம உடம்பு. பாருங்களேன், இந்த உலகத்தை உருவாக்குன பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காத்து, ஆகாயம், இந்த அஞ்சும் நமக்குள்ளேயும் இருக்கு. நம்ம எலும்பு தான் நிலம், நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் தான் நீர், உடம்போட சூடு இருக்குல்ல, அதுதான் நெருப்பு, நம்ம சுவாசிக்கிறோமே அது காற்று, நம்ம மனசுல வர்ற எண்ணங்கள் தான் ஆகாயம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமா ஒரு சின்ன பிரபஞ்சத்தை நமக்குள்ள சுமந்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி, நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பிரபஞ்சம் இருக்கு, ஒரு கோயில் இருக்குன்னா, அப்போ அந்த கோயிலுக்குள்ள நடக்கிற பூஜை எது? அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். நம்மளோட மூச்சு காத்து தான் அது. நம்ம பிராணன்னு சொல்றோமே, அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி நம்ம உடம்பு முழுக்க பரவி ஓடிக்கிட்டே இருக்கு. சித்தர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க பெரிய பெரிய சடங்குகள்லாம் செய்யல. அவங்க பண்ணதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தங்களோட சுவாசத்தை ரொம்ப ஆழமா கவனிச்சாங்க. அந்த உயிர் சக்தியை உணர்ந்து அதையே ஒரு வழிபாடா மாத்துனாங்க. சித்தர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. யார் ஒருத்தர் தன்னோட சுவாசத்தை கட்டுப்படுத்துறாங்களோ அவங்களால தன்னோட மனசையும் கட்டுப்படுத்த முடியும். பாருங்க, ஒரு ஆறு எப்படி சலசலப்பு இல்லாம அமைதியா ஓடுதோ, அதே மாதிரி நம்ம மூச்சு சீரா இருந்தா நம்ம மனசும் அலபாயாம ரொம்ப அமைதியா இருக்கும். மன அமைதிக்கு இதை விட ஒரு எளிய வழி இருக்கா என்ன? சரி, நாம இப்போ வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னு சேர்க்கலாம். உண்மையான ஞானங்கிறது எங்க தான் இருக்குன்னு பார்ப்போம். திருமூலரோட இன்னொரு முக்கியமான வரி, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இந்த உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா உள்ள இருக்கிற உயிர் சக்தியும் அழிஞ்சு போயிடும். அப்புறம் எப்படி மெய்ஞானத்தை, அந்த உண்மையான அறிவை அடைய முடியும்? அதனால உடம்ப பாத்துக்கிறதுங்கிறது வெறும் உலக வாழ்க்கைக்கான விஷயம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆன்மீக கடமை. அப்போ நிஜமான ஆன்மீகம்னா என்ன? பெரிய பெரிய கோயில்களுக்கு போறதா? இல்ல நிறைய சடங்குகள் செய்யறதா? திருமூலர் நமக்கு என்ன வழிய காட்டுறார்? பதில் ரொம்பவே எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம உடம்ப இறைவன் வாழ்ற இந்த கோயில சுத்தமாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய வழிபாடு. வெளியில எங்கேயோ ஞானத்தை தேடி ஓடுறதை விட நமக்குள்ளேயே இருக்கிற இந்த ஆலயத்தை மதிக்கிறதும் அதை பாதுகாக்கிறதும் தான் உண்மையான ஞான தேடல். அப்போ இந்த முழு உரையாடலோட கடைசி கேள்வி உங்ககிட்ட தான் வந்து நிக்குது. இறைவன் குடியிருக்கிற உங்களோட இந்த ஆலயத்தை நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க? ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க.